நீங்கள் இணைத்துக் கொள்ளும்போது வாழ்வு மற்றும் கடவுள் உங்களின் உதவிக்கு வருகிறார்கள். இந்த விஷயம் வந்து நீங்க எங்கேயாவது பார்க்குற இடம் பூரா இந்த இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்பப்ப நீங்க பார்க்குற இடத்துல இத எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்டின்னா, ஒருங்கிணைப்பு, ஆரோக்கியம், ஆனந்தம், ஆ மன நிறைவு, அமைதி. ஓகேவா? மன நிறைவு, அமைதி அப்டின்னா, மன நிறைவோட, அமைதியோட, சந்தோஷத்தோட இருக்கணும் அப்டின்றத வந்து நீங்க பார்க்குற இடமெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நான் நெறைய டைம் சொல்லிட்டே இருக்கேன். என்னுடைய டேபிள்ல நான் எழுதி வச்சிருக்கிறத வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்குள்ள நான் கண்டிப்பா அத அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. செகண்ட் ஒன். இறைவன் மற்றும் வாழ்க்கை நோய், வியாதி, விபத்து, வேதனை ஆகியவற்றை ஒருபொழுதும் உங்களுக்கு அளிப்பதில்லை. இவற்றை எதிர்மறை எண்ணங்கள் மூலம் நம்மீதே நாம் இழுத்து விட்டுக் கொள்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். இறைவனை பற்றிய கோட்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது. நீங்கள் அன்பின் கடவுளை நம்பினால் உங்களுடைய ஆழ்மனது எண்ணற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழியும். அன்பு நிறைந்த கடவுளை நம்புங்கள்.